Samsung அவங்களோட புது S series phones launch பண்ணிருக்காங்க S22, S22 Plus, S22 Ultra. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான phone அந்த Ultra. So இந்த வீடியோல S22 Ultra பத்தி டீடைலா பாப்போம். என் பேர் ஆஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்க thumbs up button, subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இப்போ S22, S22 Plus எடுத்துக்கிட்டீங்கன்னா Samsung கொஞ்சம் சேஃபாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனில் உள்ள அதே மாதிரி பெல்ட் லைட்டாக கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்காங்களே தவிர டிராஸ்டிக்காக எதையும் மாற்றலை. S22 Ultraவில் மாற்றிருக்காங்க, பட் புதுசாக எதுவும் எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் பழசா Note 20 Ultraவில் ஏற்கனவே நம்ம பார்த்த நிறைய விஷயங்களை இங்கே திருப்பி S22 Ultraவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்காக பேர் S சீரீஸாக இருந்தாலும் இது ஆக்சுவலாக ஒரு நோட் சீரீஸ் ஃபோன். இதுக்கு முன்னாடி வந்த S21 Ultraவோட Note 20 Ultraக்கும் இதுக்கும் தான் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நோட் சீரீஸ் ஃபோன்ஸில் எப்போவுமே அந்த எட்ஜஸ் ஸ்கொயர்ட் ஆஃபாக இருக்கும், பட் S சீரீஸ் ஃபோன்ஸில் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா Note 20 Ultra மாதிரியே இங்கேயும் ஸ்கொயர்ட் ஆஃப் எட்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஜிட்டைசரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நோட் சீரீஸில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி. பட் நியாயமாக பேசணுன்னா S21 Ultraலையும் அந்த டிஜிட்டைசர் இருந்துச்சு. இப்போது சாம்சங்கோட S Penல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஒரு டிஜிட்டைசர் தேவை. அது ஒரு ஆக்சுவலான ஸ்டைலஸ், நார்மலாக ஒரு கெப்பாசிட்டிவ் ஸ்டைலஸ் மாதிரி ஃபிங்கரை மிமிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டிஜிட்டைசர் யூஸ் பண்ணி ரொம்ப ப்ரிசைஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி எல்லாமே அதில் இருக்கும். ஸோ S21 Ultraலையும் இந்த டிஜிட்டைசர் இன்க்ளூட் பண்ணாங்க, பட் S Pen யூஸ் பண்ணணும்னா தனியாக தான் வாங்க வேண்டி இருந்துச்சு. பட் இந்த தடவை நோட் சீரீஸ் மாதிரியே S Penனை பில்ட்இனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க S22 Ultraவில். எப்பவும் மாதிரியே இது ரொம்ப ரெஸ்பான்சிவாக தான் இருந்துச்சு. பட் நான் ஒரு டெமோ யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இங்கே நீங்கள் பார்க்குறது Note 20 Ultraவோட S Pen. இப்போ S22 Ultraவில் எல்லா S Penனுமே பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த கிளிக்கபிள் டிப்ஸை மட்டும் தான் ஃபோன் கலருக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கலர்ஸ் பற்றி பேசல, 5 கலர் வேரியன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பர்கண்டி. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா ப்ரீமியமாக இருக்குது, ஒரு ரிச்சான ஃபீல் இருந்துச்சு. எது உங்களோட ஃபேவரட் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நம்ம இப்போ அந்த S Penனுக்கு திருப்பி வருவோம். ரெஸ்பான்ஸ் டைம் 9 millisecondsலேருந்து 2 millisecondsக்கு கட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும். சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ்னு வரையில் Note 20 Ultraவில் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. எப்போவுமே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏறக்குறைய S21 Ultraவோட அதே ஃபார்ம் ஃபேக்டர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்னஸும் சரி, வெயிட்டும் சரி, எல்லாமே ரொம்ப சிமிலராக இருக்குது. ஆனால் இந்த S Penனை ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவை. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் திங்கிங் மேபி அதனால் பேட்டரி கெப்பாசிட்டியை கட் பண்ணிட்டாங்களாங்கிறது தான். பட் இல்லை, பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் அதே 5000 mAh தான். ஸோ நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட்ஸ் திருப்பியும் 45 watts மேக்ஸிமம். S21 Ultraவில் 25 தான் இருந்துச்சு, பட் அதுக்கு முன்னாடி 45 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் திருப்பி 45 watts மேக்ஸிமம் சார்ஜிங் ஸ்பீட். வயர்லெஸ் சார்ஜிங் இன்னும் 15 watts தான். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 4.5 watts. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கல, டிப்பிக்கலான சாம்சங் பிளேஸ்மெண்ட்ஸ். Note 20 Ultraவோட கம்பேர் பண்ணல, இந்த சிம் ட்ரே கீழே பாட்டம்க்கு வந்திருக்கு. இன்னும் மைக்ரோ SD எதுவும் கிடையாது, ஹெட்ஃபோன் ஜாக்கும் இல்லை. இது போக இங்கே USB Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், செகண்டரி மைக் டாப்பில், லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கார்னிங்கோட புது Gorilla Glass Victus Plus யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கில் இந்த ரியர் கேமரா செட்டப் பார்க்க புதுசாக இருந்தாலும் இதில் ஏற்கனவே நம்ம S21 Ultraவில் பார்த்தா அதே கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு நெகட்டிவ் கிடையாது, ஏன்னா S21 Ultraவில் சூப்பரான கேமராஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும். இன்ஃபேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. புது ISP கொஞ்சம் சாஃப்ட்வேரும் ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் S21 Ultraவோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷார்ட்ஸ் எல்லாமே அந்த 108 MP பிரைமரியை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணது தான். இது ஒரு f1.8 ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ் லென்ஸோட பேரா இருக்கு. கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது. ஒயிட் பேலன்ஸ் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் டைனாமிக் ரேஞ்ச் தாறு மாறு. அந்த டார்க்கஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கும் பிரைட்டஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே நீங்கள் மற்ற சென்சர்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணல மாறல. சில ஃபோன்ஸில் நீங்கள் அல்ட்ராவைடுக்கு ஸ்விட்ச் பண்ணல கொஞ்சம் குவாலிட்டி அடி வாங்கும், அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை. அந்த 12 MP அல்ட்ராவைடும் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் 2 10 MP சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க டெலஃபோட்டோக்கு. ஒன்று 3x, இன்னொன்று 10x. இதுலேயும் ரிசல்ட்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஜூம் 30x கூட ரொம்பவே யூஸபுளாக இருந்துச்சு. 100xலாம் சாம்சங் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் மார்க்கெட்டிங் தான். 30x வரைக்கும் ஆக்சுவலாக யூஸபுளாக இருந்தது. கேமராஸ் தாறுமாறாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4K 60 FPS வீடியோ, ரொம்ப ஸ்மூத்தாக. திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும், அந்த டீட்டெயில், அந்த கலர்ஸ், ஒயிட் பேலன்ஸ், டைனாமிக் ரேஞ்ச், இதுலேயும் ரொம்பவே நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் ஃப்ளாக்ஷிப், அதனால 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பை தி வே, இதுதான் யூரோசோன், துபாயில் ஒரு மொபைல் ஷாப். ஸோ இங்கே தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா, அதாவது ஃபோன்ஸ் வாங்கணும்னா யூரோசோன் செக் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஆன்லைனில் பார்க்குற ப்ரைஸஸோட கம்மியான ரேட்டுக்கு தான் இவங்க ஃபோன்ஸ் வித்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் S22 Ultra.
காண்டாக்ட் பண்ணணும்னா இதான் உங்கள் கார்டு பாஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓயா செல்ஃபீஸ்னு வரையில் போன ஜென்ரேஷனில் பார்த்தா அதே 40 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. டிஸ்பிளேன்னு வரையில் இது வரைக்கும் ஃபோனை பார்க்கல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே 6.8 இன்ச் பேனல், 120 Hz வேரியபிள் ரிஃப்ரெஷ், Quad HD+ ரெசல்யூஷன், டைனாமிக் AMOLED 2x. பட் ஒரு சின்ன வித்தியாசம், போன ஜென்ரேஷன் டிஸ்பிளேக்கும் இதுக்கும் பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஃப்ளாக்ஷிப்ஸ்னு வரையில் எப்போவுமே தரமான பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. திருப்பியும் இது பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்லலாம். இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ப்ளஸ் உள்ள சாலிட் இன்டர்னல்ஸ், இந்த காம்பினேஷனில் ஃபோன் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. உள்ள இன்டர்னல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Exynos 2200 யூரோப்பில் மட்டும், மற்றபடி எல்லா மார்க்கெட்ஸ்லையும் இந்தியா உட்பட எல்லா மார்க்கெட்ஸ்லையும் Snapdragon 8 Gen 1 கொடுத்துருக்காங்க. இது கூட One UI 4 Android 12 மேலே பில்ட் பண்ண One UI 4 பேராக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்குது. மற்றபடி ஹார்ட்வேர்னு பார்க்கல கைஸ், இது ஒரு சின்ன காமெடி. போன ஜென்ரேஷனில் 12 இல்லை 16 GB ரேம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு S21 Ultraவில். எல்லா பிராண்ட்ஸுமே எக்ஸ்ட்ரா ரேம் 16 GB 18 GB கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறது 8 GBக்கு மேலே, 6லேருந்து 8 GBக்கு மேலே ஆண்ட்ராய்டில் ரேமுக்கு இன்னைக்கு தேதிக்கு எந்த பெரிய யூஸுமே இல்லை. ஸோ சாம்சங்கும் இப்போ கடைசியில் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ரேம் 8 இல்லை 12 GB ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் S22 Ultraக்கு. ஸ்டோரேஜ் 128, 256, 512 3 ஆப்ஷன்ஸ். ரேம் DDR5, ஸ்டோரேஜ் UFS 3.1. ஓவரால் S22 Ultra யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன யூஸ் பண்ணாலும் ஃபோன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. S Pen அஃப்கோர்ஸ் ஒரு மேஜர் பாசிட்டிவ். கேமரா, டிஸ்பிளே எல்லாமே வேற லெவல். ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் அஃப்கோர்ஸ் அல்ட்ராங்கில் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் தான் அது. அட்லீஸ்ட் பேட்டரியில் எதுவும் கை வைக்கல, 5000 mAh இருக்குது. அதுவும் எனக்கு மேஜர் பாசிட்டிவாக தான் தெரிஞ்சுது. ஸோ ஓவரால் S22 Ultra ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது சாம்சங் சைட்லேருந்து. ஸோ அஃப்கோர்ஸ் எஸ்பெஷலி நோட் ஃபோன்ஸ், Note 20 Ultra யூஸ் பண்ணவங்க, ஒரு நோட் சீரிஸ் ஃபோன் போன வருஷம் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்பவே பாசிட்டிவான ரிலீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாம்சங் ஃபோன்ஸ்னு வரையில் ப்ரைஸிங் அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல, ரொம்பவே அதிகம். இப்போ இது வரைக்கும் அனௌன்ஸ் ஆன ப்ரைஸிங் எல்லாமே லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தெரியணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி கைஸ், இதுதான் சாம்சங்கோட Galaxy S22 Ultra. இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சாம்சங் வித்தியாசமாக பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃபைனலாக ஒரு நோட் ஃபோனை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நோட் சீரிஸ் திருப்பியும் ஒரு புது நோட் இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன? அது மட்டும் இல்லாமல் Snapdragon 8 Gen 1 பல வருஷமாக Exynos வேணாம், Snapdragon இந்தியாவில் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில் Snapdragon லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரம் இந்த ஃபோனை வாங்கி ஃபுல் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.